வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை பயணம் குறித்த காணொளியில சொல்லியிருப்பேன். நான் அதனுடைய 3வது கட்டத்தில் வீடடைதல் நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம எல்லோருமே ஒரு கட்டத்தில் அதை உணர்வோம். அதாவது வாழ்வின் முதல் பகுதியில் நம்ம எல்லாரும் எதையாவது சாதிக்கணும், ஏதாவது பெருசாக செய்யணும், நம்மளுக்குன்னு ஒரு பேர் உருவாகணும், ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வோம். ஏன்னா நம்முடைய இருத்தலுக்கும் ஒரு பொருள் இருக்கு இல்லையா? நம்ம உயிர் வாழ்ந்தோன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்போது அதற்காக ஏதாவது செய்யணுன்ட்டு ரொம்ப துடிப்போடு இருப்போம். நம்முடைய அகங்காரத்தை கொண்டு தன்முனைப்பை கொண்டு ஏதாவது செய்ய முயற்சிப்போம். ஏதாவது பெரிய மாற்றங்கள் இருப்போம். எவ்வளவு வயசு கம்மியாக இருக்கோ, எவ்வளவு பக்குவம் குறைவாக இருக்கோ, அவ்வளவு பெரிய கற்பனையிலும் கனவுலும் எழுது கொண்டிருப்போம். ஒரு பெரிய தலைவராகணும், பெரிய செல்வந்தராகணும், தொழிலதிபராகணும், ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கணும், விண்வெளிக்கு செல்லணும், இப்படின்னு ஏதாவது ஒரு கனவு இருக்கும். இப்போ அதை நோக்கி தான் அப்படியே நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அந்த கனவுகள் தான் நம்மளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு வழிகாட்டுதலை தருது, ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தந்து நம்முடைய மனதை ஃபோக்கஸ் பண்ண உதவுது. அதன் அடிப்படையில் நாம் எதையாவது செய்ய தொடங்குவோம். அப்போவே நம்மளுக்கு வாழ்க்கை குறித்த புரிதல் கிடைக்க துவங்கும். நாம் நினைப்பது போல கிடையாது வாழ்க்கை, ரொம்ப சிக்கலானது அப்படின்ட்டு. நம்முடைய வயது, பக்குவம், அறிவு, அனுபவம் இவற்றுக்கெல்லாம் ஏற்ப இங்கே நம்ம விதியையும் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன்னா சில நிகழ்வுகள் ஏன் நிகழுது, எதுக்கு நிகழுது, சில மனிதர்கள் ஏன் வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னே புரியாது. ஏன்னா அந்த போன்ற நிகழ்வுகள் நிகழும்போது மனிதர்கள் நம் வாழ்க்கையில் நுழையும் போது நம்முடைய கனவுகளும் கற்பனைகளும் முட்டும் தடைப்பட்டு போகலாம். இல்லை நாம் அதற்கு இன்னும் புதிய உத்வேகம் கிடைக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்ல முடியாது. அதன் அடிப்படையில் சிலர் வாழ்க்கையின் இள வயதிலேயே ஒரு லௌகீகமான வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறோம். பணம், சொத்து, செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம், இப்படி அது எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த விஷயங்கள், எல்லோராலும் பார்க்கக்கூடிய விஷயங்கள், புரியக்கூடிய விஷயங்கள், அதில் தான் மட்டுமே கவனம் செலுத்துவோம். இப்போ வேறு சிலருக்கு அதுவே சலிப்பை தரும். வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லையா, இன்னும் உருப்படியாக செய்யறதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். அவங்க வேறு கோணத்தில் தங்களை தேடி, மகிழ்ச்சியை தேடி, வாழ்க்கைக்கான பொருளை, கடவுளை, இப்படின்னு வேற ஏதாவது ஒன்று தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இவங்களை கவனிச்சிங்கன்னா பெரும்பாலும் அவங்க ஒரு கைவிடப்பட்டவர்கள் போல் இருப்பாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் தெளிவான குறிக்கோள் இருக்காது. இதுதான் வேணும், இதைத்தான் செய்யணும், இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் இருக்காது. ஏதாவது கிடைச்சதை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்பாங்க. அதாவது அவங்களுக்குள்ள நிறைய கனவுகள், ஏக்கங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அது எது சரி, அதை எப்படி செய்கிறது, யாராவது உதவுவாங்களா, இதெல்லாம் தெரியாது. ஸோ மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு விதமாக சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த 2 பேருமே தான் வாழ்க்கையின் பெரும்பகுதியில், அதாவது வாழ்க்கையில் மனிதர்களை 2 பகுதிகளாக பிரித்தா இந்த பகுதியில் இருப்பாங்க. பாதி பேருக்கு வாழ்க்கை குறித்த தெளிவு இருக்கும், அல்லது இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வாழத் தொடங்கியிருப்பாங்க. இன்னொரு பேருக்கு, பாதி பேருக்கு வாழ்க்கை குறித்த தெளிவு இருக்காது, இதுதான் வாழ்க்கையான்னு ஒரு கேள்வியோடு அலைந்து கொண்டே இருப்பார்கள். இப்போ கவனித்து பார்த்தோம்னா இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா வாழ்வின் ஒரு பகுதி தான். அதே சமயம் நம்மளே வெவ்வேறு கட்டத்தில் வெவ்வேறு மாதிரி உணரக்கூடும். உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்தில் எந்த குழப்பம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு திருமணமாகி குழந்தைகள் கூட இருக்கலாம். ஆனால் வேலையில் ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம். இந்த வேலை தான் செய்யணுமா, இதைத்தான் செஞ்சாகணுமா அப்படின்னு ஒரு
தெளிவில்லாம இருக்கலாம். அதே சமயம் வேலையை கைவிடும் துணிவும் இருக்காது. ஏன்னா, மார்ட்கேஜ் கட்ட வேண்டியது இருக்கும், கிரெடிட் கார்டு பில்லு கட்ட வேண்டியது இருக்கும், பசங்கள பார்த்துக்கணும், படிக்க வைக்கணும். ஸோ, அப்படியே சமாளிச்சு போய்க்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் ஒரு வேலையில தெளிவா இருக்கலாம். அவருக்கு குடும்பத்தில குழப்பம் இருக்கலாம். ஏன் திருமணம் செஞ்சு கொண்டோம்? இல்லை எதுக்கு திருமணம் செய்து கொள்ளணும்? குழந்தை வேணுமா? வேண்டாமா? இது போன்ற குழப்பங்கள் இருக்கலாம். இப்படி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விதமான ஊசலாட்டத்தில் தான் இருக்கோம். யாருமே முழுமையான தெளிவோட இருக்கோன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த குழப்பம், தெளிவு எல்லாமே ஒரு தற்காலிக நிலை மட்டும்தான். நம்ம குழப்பத்தில் இருந்தோம்னா தெளிவு உருவாகும். தெளிவில் இருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழித்து குழப்பம் உருவாகும். ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும், நகர்ந்து கொண்டே இருக்கும். நகரும்போது நாம் எதிர்கொள்வது வந்து பழசாக இருக்கும்னு சொல்ல முடியாது. புதிய மனிதர்கள் வருவாங்க, புதிய நிகழ்வுகள் வருவாங்க. அவை உணர்ச்சிகளை நமக்குள்ள தூண்டும். அந்த உணர்ச்சிகள் வந்து பழைய நினைவுகளை கிளறும். எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், விருப்பு வெறுப்புகள், கோபம், பொறாமை இது எல்லாம் கலந்து ஒரு சிக்கலான மனநிலையை உருவாக்கும். இப்போ இதெல்லாம் சமாளித்து தான் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து எப்படி மீள்வது? எப்படி தெளிவடைவது? இப்படி பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். நம்முடைய வயசு எவ்வளவாக இருந்தாலும் அந்த வயசுக்கு ஏற்றாற்போல கேள்விகளும், குழப்பங்களும், சந்தேகங்களும் எல்லோருக்குமே இருக்கும். நாம் எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்தது. அது நம்ம கடந்த காலம் நம்மளுக்கு தெளிவாக இருக்கலாம். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இப்போ கடந்த காலம் தெளிவாக இருந்ததுன்னா, எதிர்காலத்தை குறித்த கேள்விகளும், குழப்பங்களும் குறைவாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு கடந்த காலம் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். எதிர்காலம்ங்கிறது பெரும்பாலும் அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய விளைவாக தான் இருக்கும். மாறாக நம்ம கடந்த காலத்தை பற்றின புரிதலே இல்லைன்னு வைங்க. அப்போ அதை குறித்து ஒரு பயமும், பதற்றமும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது எதிர்காலத்தில் ஏதாவது நிகழ்ந்தாலும் நம்மளால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம கடந்த காலத்தையே புரிந்து கொள்ள முடியலை. இப்போது நாம் புதிய ஒரு அனுபவத்தை எதிர்கொள்கிறோம், ஒரு மனிதரை சந்திக்கிறோம் அப்படின்னா, அதுவும் என்னாகும், நம்முடைய கடந்த காலத்தின் ஒரு பகுதியாக ஆகப்போகுது. ஸோ அப்போ நம்ம சரியாக புரிந்து கொண்டு இருப்போம், உள்வாங்கி கொண்டு இருப்போம்னு சொல்ல முடியாது. இப்போ இதையெல்லாம் புரிந்து, தெளிந்து, மீண்டு வருவதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். அதனால தான் பலருக்கும் ஒரு வழிகாட்டுதல், உதவி தேவைப்படுது. நான் வேறொரு பதிவில் சொல்லியிருந்தது போல, உண்மையில் நமக்கு நாம தான் வழிகாட்டி. வேற யாரும் நம்மளுக்கு ஒன்றுமே உதவவே முடியாது. ஏன்னா நம்முடைய கடந்த காலத்தை பற்றி நமக்கு தான் தெரியும். நமக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்போது என்ன செய்யணும், செய்யக்கூடாதுங்கிற முடிவு எடுக்க வேண்டியது நாம தான். ஒரு வழிகாட்டியை பார்த்தோம்னா, அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறத கவனித்து நம்மளுக்கு சில புரிதல்கள் கிடைக்கும். அது அப்படியே ஈயடிச்சான் காப்பி மாதிரி செய்யக்கூடாது. அதே சமயம் அவர்கிட்ட வந்து ஒரு ஹவ் டு கைடு மாதிரி வழிகாட்டுதலை கேட்கக்கூடாது. நாம தான் அதிலிருந்து உருவாக்கி கொள்ளணும். இதெல்லாமே ரொம்ப சிக்கலாக தோணலாம். நான் வெவ்வேறு விதங்களில் இதை தான் பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஒரு எளியான வழிமுறை வந்து அத்வைதம். நான் அத்வைதம் குறித்து அதிகமாக பேசினது கிடையாது. ஏன்னா அது என் மனதுக்கு மிகவும் அணுக்கமானது. நம்ம அம்மா எப்படி நம்மளுக்கு நெருக்கமோ அதைப் போல எனக்கு அத்வைதம். ஆனால் அதே சமயம் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்றன் இருண்ட பக்கமும் நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். ஏன்னா தொலைவில் இருக்கும் ஒன்று நம்மளுக்கு எப்பவுமே பிரகாசமாக தான் இருக்கும். அதோடைய மறுபகுதி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நெருக்கமான ஒன்றோட இருண்ட பகுதியும் நம்மளுக்கு தெரியும். இப்போ அதனால் அத்வைதத்திலிருந்து நான் என்னை மனதளவில் விலக்கியே வைத்திருந்தேன். இப்போது இந்த பதிவில் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
இது வந்து என்னுடைய பயணத்தில், என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான காலகட்டம்னு நான் சொல்லுவேன். நான் முன்னாடியே சொன்னது போல வீடடைதல், நான் கிட்டத்தட்ட அந்த நிலைய தான் உணர்றேன். இப்ப அத்வைதம் குறித்து பேசும்போது, என் மனதில் இருக்கும் கோபம், எரிச்சல் இதெல்லாம் சுத்தமா போயிருச்சு. அத்வைதம்னாலே ஒரு கடுப்பு இருக்கும். அது வந்து அத்வைதத்தினால் வந்த கடுப்புங்கிறத காட்டிலும், அத்வைதிகளால் வந்த கடுப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இந்த காணொளியில. இது ரொம்ப எளிமையான ஒன்று. அதே சமயம் இந்த காணொளியில் நான் இதுவரைக்கும் நான் பேசினது எல்லாவற்றையுமே இணைத்து, தொகுத்து, கனெக்ட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா, நான் மொழிய பத்தி, அதோட முக்கியத்துவம் பத்தி பேசியிருக்கேன். கவிதை பத்தி பேசியிருக்கேன். அன்பு, காருண்யம் இத பத்தி பேசியிருக்கேன். வெவ்வேறு விதங்கள்ல நான் பல விஷயங்கள பத்தி பேசியிருக்கேன். பட் அவை எல்லாவற்றையுமே இந்த காணொளியில் நீங்க பார்க்கலாம். அத நீங்க பார்க்க முடிஞ்சுச்சுன்னா, அது உங்களுடைய திறமைன்னு சொல்லணும். உங்களோட புரிதலின் ஆழத்தை காட்டுது. இல்ல இத ஒரு தொடக்கமா வச்சு இங்கிருந்து நீங்க மற்றத விரித்து செல்லலாம். ஏன்னா, அத்வைதம் மிகவும் எளிதானது. ரொம்ப சுவாரஸ்யமானது. அதனால கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இத வந்து நான் கலிஜிபானோட கவிதையிலிருந்து தொடங்கலான்னு இருக்கேன். என் வீடு சொன்னது, என்னை விட்டு போகாதே. உன் கடந்த காலம் என்னுள் உறங்குகிறது. பாதை சொன்னது, வா என்னை தொடர்ந்து நட. நானே உன் எதிர்காலம். நான் அவற்றிடம் சொன்னேன், எனக்கு கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. நான் தங்கினால் என்னுடைய தங்கலில் ஒரு புறப்பாடு இருக்கும். புறப்பட்டால் என்னுடைய புறப்பாட்டில் ஒரு தங்கல் மிஞ்சும். அன்பும் மரணமும் மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றும். அது நான் எப்போதுமே சொல்வது என்னன்னா, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அது பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கி செல்லும் பயணம்னு சொல்லலாம். நாம் பிறந்த உடனே அந்த பயணம் தொடங்கிருச்சு. நாம தேர்ந்தெடுக்கிறோமோ இல்லையோ, நாம் பயணித்து கொண்டு தான் இருக்கோம். அது பேருந்துல உக்காந்துக்கிட்டே என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரமும் நாம் அந்த பேருந்தில தான் இருக்கோம், ஒரு பயணத்தில தான் இருக்கோம். அதைப்போல தான் வாழ்க்கையில உட்காந்துட்டு அடுத்து என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த மாதம் என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த சிந்தனையும் வந்து வாழ்வின் ஒரு பகுதி தான். இப்போ வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சாலும் அது வாழ்வின் ஒரு பகுதி. வாழ்க்கையையும் நம்மையும் பிரிக்கவே முடியாது. நாம தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நாம. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பல சமயங்களில் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது. இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செஞ்சால் என்ன நடக்கும், செய்யாமல் போனால் என்ன ஆகும். நம்ம பலருக்கும் இதுதான் ஒரு பெரும் குழப்பம். இப்போ இந்த காணொலியை நீங்கள் எப்படி கேட்டீங்க, கண்டுபிடிச்சீங்க? இப்போ இதை முழுசாக கேட்கலான்ட்டு இருக்கீங்களா, பாதியில் நிறுத்தலான்ட்டு இருக்கீங்களா? எப்படி அதெல்லாம் முடிவாகுது? யார் முடிவெடுக்கிறா? யோசிச்சு பாருங்க. நம்ம சிந்திச்சு இதெல்லாம் நம்மளுடைய அகங்காரத்தை கொண்டு தெளிவாக முடிவெடுக்கணும்னா முடிவெடுக்க முடியாது. எவ்வளோ விஷயங்கள் இப்படி முடிவெடுக்க முடியும்? இந்த காணொளியை கேட்பது, நான் அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவேன்னு நீங்கள் முடிவெடுப்பீங்களா? இல்லையா? நான் முடிவெடுக்கணும். இப்போ நானும் அதை முடிவெடுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையாக முடிவெடுத்தேன்னா, நான் இவ்வளவு இயல்பாக பேச முடியாது. எழுதி வச்சுக்கிட்டு பேச வேண்டியது இருக்கும். அப்போ எழுதும்போது, அப்போது அந்த வார்த்தைகள் எங்கிருந்து வருது? இப்படிலாம் யோசிச்சா ஒரு எல்லையே இல்லாமல் போயிட்டு இருக்கும். இப்போ நாம் எங்கிருந்தாவது தொடங்கணும். இப்போ வாழ்க்கை குறித்த கேள்விகள் எழுந்தாலே, நாம் யார், எப்படி வாழ்வது அப்படிங்கலாம் ஒரு குழப்பங்கள் உருவாகினாலே நாம் வாழத் தொடங்கிட்டோன்னு பொருள். நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தான் வாழ்கிறோம். குழப்பம் இதெல்லாம் வந்து விரும்பத்தக்கது அல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன்னா, நாம் குழம்பி ஒரு தெளிவை கண்டடைஞ்சோம் அப்படின்னா, அந்த தெளிவு நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது. அதாவது ஒரு வேலை செஞ்சதுக்கப்புறம் நல்லா களைச்சு போய் தூங்குறோம் இல்லையா? அப்போ அந்த தூக்கம் வந்து நாமளாக தேடி கண்டு கொண்டது. அந்த தூக்கம் ஆழமாக இருக்கும். இப்போ எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கூட தூங்கலாம். அந்த தூக்கமும் ஆழமாக இருக்கும்.
ஆனா, அந்த வேலை செய்யும்போது இருக்கிற அந்த புத்துணர்ச்சியும், அந்த தெளிவும், அந்த நுட்பமும் இருக்காது. இப்போ சில செயல்கள நாம முயற்சி செஞ்சு, அதன் மூலமாக அந்த புரிதலை கண்டடையணும். அதுதான் வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியம். அததான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, "தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்ன்ட்டு." இப்போ நம்முடைய முயற்சி, அந்த முயற்சி நம்மள தகுதிப்படுத்துது. வேற ஒண்ணுமே பண்ணல. இப்போ இத கேட்குறீங்க அப்படின்னா, இத புரிந்து கொள்ள முடியுது அப்படின்னா, நீங்க நெறைய வாசிச்சிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு கிளிக் ஆகுது. அந்த மொழி நான் பேசுவதும், நீங்க கேட்பதும் கிளிக் ஆகுது இல்லையா? இப்ப எல்லோராலும் இந்த லெவலுக்கு கனெக்ட் பண்ண முடியாது. அப்ப அததான் சொல்ல வரேன். நாம 2 பேருமே ஏதோ ஒரு முயற்சி போட்டிருக்கோம். அந்த முயற்சி சரியாக கிளிக் ஆகுது. அததான் நம்ம இங்க கவனிக்க வேண்டும். அப்போ அது கிளிக் ஆனா என்ன செய்யணும்? ஒரு பயணத்துல இருக்கணுமா? எதையாவது தொடர்ந்து செய்யணுமா? செய்யாம இருக்கணுமா? அதெல்லாம் சொல்வது கடினம். அதுதான் நம்முடைய உள்ளுணர்வு மூலமாக நாமே கண்டடையணும். இந்த படத்தில் இருப்பது போல நம்மளுக்கு திசைகாட்டி வேணும். ஆனா, அந்த திசைகாட்டி நம்ம தலையில இருந்தா, அதனால நம்மளுக்கு பயன் இருக்குமா? உண்மையில் நம்மளுக்கு ஒரு திசைகாட்டி இருக்கு. அது நம் உடலில் இருக்கு. அதுதான் உள்ளுணர்வு. அது உணர முடியும் நம்மால. சரியான முடிவு எப்ப எடுப்பது? தவறான முடிவு எப்ப எடுப்பது? அதெல்லாம் நம்ம உடல கவனிச்சோம்னா புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய மனம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அத அமைதிப்படுத்தி நம்முடைய ஆழ் மனதை கவனித்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான புரிதல்கள் தானாக கிடைக்கும். இதத்தான் அத்வைதம் சொல்லுது. அத்வைதம் என்ன சொல்லுது? தத்துவமசி, நீயே அது, அகம் பிரம்மாஸ்மி இப்படிதான் சொல்லுது. அதுனா எது? அத நம்ம பிரம்மம், ஆன்மா இப்படிலாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வார்த்தைகள் தான். இப்போ அதுன்னா ஏதோ ஒண்ணு. அது என்னது அது? அது ஒரு அறிவுபூர்வமான கேள்வியா இருக்கு. நானே அது. அப்ப நான் என்ன உணரனோ அதுதான் அது. அவ்வளவுதான். நான் உணர்றது தான் இங்க முக்கியம். அந்த பேர் முக்கியம் கிடையாது. இத தாவோ ஜிங்கையும் நாம இங்க இணைத்து பார்க்கலாம். அது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ அதுவாகவே இருக்க முடியும். இப்போ நாம ஆண்கிறது தெரியாட்டியும் நாம ஆண் தானே. நாம பெண் என்று தெரியாட்டியும் நாம பெண் தானே. அதைப் போலதான் நாம் மனிதர் என்று தெரியாட்டி நாம் மனிதர் இல்லையா? அந்த உணரணும். அதுதான் முக்கியம். அந்த உயிர்ப்பு, உயிர் தன்மை அதை நாம் உணர வேண்டும். இப்போ அததான் அத்வைதம் சுட்டிக்காட்டுது. இப்போ முன்னாடி நெறைய பேசியாச்சு. இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். இதற்கெல்லாம் அடிப்படை என்னது? மௌனம். மௌனத்திலிருந்து தான் இந்த சொல் வருது. மௌனத்திலிருந்து தான் இந்த எண்ணம் எழுது. மௌனத்திலிருந்து எல்லாமே எழுகின்றன. எல்லாமே மௌனத்தை தான் சென்றடைகின்றன. அப்போ அந்த மௌனத்துக்கு இணையானது தான் பிரக்ஞைன்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கடல் இருக்கு. கடல் கடல் அப்படியே இருக்கு. அவ்வளோதான். இல்லையா? கடல்ல ஒரு அசைவு உருவாகுது. அது எண்ணம். கடல் பிரக்ஞை. அந்த அசைவு எண்ணம். அந்த அசைவு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகுது. ஒரு சின்ன அலையாக மாறுது. அத சொல்லுன்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ தண்ணி அப்படியே ஆடிக்கிட்டு இருந்தா சத்தம் இருக்காது. லைட்டா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஒரு சின்ன அலையா ஆகும்போது அந்த சப்தத்தை எழுப்பத் தொடங்கும். அத சொல்லுன்னு சொல்லலாம். இப்போ அந்த சொல்லே ரொம்ப வலிமை மிக்கதாக, செயலூக்கம் தருவதாக, இன்னொருவருடைய உணர்ச்சிகளை தட்டி எழுப்புவதாக இருந்தது அப்படின்னா, அத செயல்னு சொல்லலாம். ஒரு சுனாமி போலன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் எல்லாமே அடிப்படை என்ன? கடல் தான். கடல்ல இருந்து ஒரு எண்ணம் உருவாகுது. எண்ணம் சொல்லாகுது. சொல் செயலாகுது. இப்போ எல்லாம் முடிஞ்சோடனே என்ன ஆகுது? திருப்பியும் கடல்ல தான் போய் சேருது. அந்த எண்ணம்ங்கிறதும், சொல்லும், செயல் எல்லாமே ஒரு தற்காலிக நிலை.
இப்போ அது கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும். எண்ணமே ஒரு மாற்றத்தை உருவாக்கும். சொல் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். செயல் இன்னும் தீவிரமான மாற்றத்தை உருவாக்கும். எண்ணம் என்பது தன்னிலை, நமக்கு மட்டுமே உரியது. சொல் என்பது முன்னிலை, நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் கேட்பவர்களுக்கு மட்டும் உரியது. செயல் என்பது படர்க்கை, அது நமக்கு நம் நேரில் பார்க்காதவர்கள், நமக்கு பின்னால் வருபவர்கள் என்று காலத்தை கடந்து நிற்கும் திறன் கொண்டது. இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது? பிரக்ஞையிலிருந்து வருது. அப்போது நாம் அந்த பிரக்ஞையை மாத்திரம் கவனிச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தால் போதுமே. எதுக்கு எண்ணம் உருவாகணும்? எதுக்கு சொல் உருவாகணும்? எதுக்கு செயல் உருவாகணும்? அதுதான் அத்வைதம் முன்வைக்குது. இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இதை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மையில் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உடனே நான் சொல்ல வேண்டாம். அப்போ அந்த நான் சொல்வது யார்? கொஞ்சம் யோசிங்க. இது வெவ்வேறு கோணங்களில் யோசிங்க. வேலைக்கு போகிறது யார்? சாப்பிடுவது யார்? தூங்குவது யார்? படுத்திருப்பது யார்? பேசுவது யார்? கேட்பது யார்? ஒன்று கவனித்து பார்த்தோம்னா, நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்கிறோமோ, எதையெல்லாம் உணர்கிறோமோ, அது எதுவுமே நாம் கிடையாது. நாம் அல்லாததை மட்டும்தான் நம்மால் அறிந்து கொள்ள முடியும், உணர முடியும். இப்போ கை என்பது நான் கிடையாது. கை இல்லாட்டியும் நான் இருப்பேன். கால் என்பது நான் கிடையாது. கால் இல்லாட்டியும் நான் இருப்பேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விளக்கி கொண்டே வந்தோம்னா நம்ம பிரக்ஞையை சென்று அடைய முடியும். இது வந்து ஒரு வழிமுறை. இது கிட்டத்தட்ட பௌத்தம் சொல்லும் வழிமுறை, நான் அல்ல அப்படின்னு சொல்வது. அப்போது நாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நான் தானா அப்படின்னு சொல்லி உத்து கவனித்தோம்னா அது இல்லைன்னு தெரிய வரும். ஏதாவது ஒரு எண்ணம் தோன்றுது. இப்போ இந்த காணொலியை போதும், இதுக்கு மேலே கேட்க வேணான்னு தோணுது. அது ஒரு எண்ணம். அப்புறம் வந்து அது ஒரு எண்ணம் வந்து வலுவாகி அது செயலாக மாறுது. அதையெல்லாம் செய்வது நீங்கள் இல்லையா? ஸோ அந்த நீங்கங்கிறது என்ன இன்னும் யோசிங்க. யாருக்கு அந்த எண்ணம் உருவாகுது? யார் அந்த செயலை செய்தா? யார் இந்த காணொலி கேட்கணும்னு முடிவு செய்தா? என்ன புரியுது? அந்த புரிதல் யாருக்கு நிகழுது? ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க நம்ம நிறைய விஷயங்கள் புரிய வரும். நம்மனா ஒரு தெளிவும் கிடைக்கும், ஒரு குழப்பமும் உருவாகும். இப்போது இதில் நான் அல்ல, இதெல்லாம் நான் இல்லைன்னு கவனிச்சுக்கிட்டு போவது பௌத்தம்னு சொல்லலாம். இதெல்லாம் நான், இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு ஒரு தெளிவு கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அதெல்லாம் அத்வைதம்னு சொல்லலாம். ஏன்னா இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பரவசமும் உண்டாகும். ஒரு நிறைவான உணர்வு உணர்வீங்க. அது யாருக்கு நிகழுது? அந்த நான் தான் உண்மையான நான். அதுதான் நாம். இப்போ அந்த இடத்துக்கு போகணும். அப்போது ஒவ்வொரு சமயம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த கார் ஓட்டுவது நான் அல்ல, இது வேடிக்கை பார்ப்பது நான் அல்ல, ரெட் சிக்னலில் நிற்பது நான் அல்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் லௌகீக வாழ்க்கையை வாழ முடியாது. இப்போ அதனால தான் வந்து தியானம் செய்வதற்கு, தவம் செய்வதற்கு நம்ம தனிமையை சென்றடைகிறோம். இன்னொரு விதத்தில் அப்போது நான் என்பது எதுவுமே அல்லன்னா, நான் தான் தூய பிரக்ஞை அப்படின்னா, அந்த தூய பிரக்ஞை நான் முழுமையாக உணர்ந்தேன்னா போதும் இல்லையா? எதுக்கு நான் அல்லன்னு ஒவ்வொன்றா தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கணும்? இப்போது இந்த வீடு நான் அல்லன்னு எனக்கு தெரியும். அப்படியே வீட்டை விட்டு போயிட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லை? எதுக்கு நான் ஒரு பொருளாக எடுத்து இந்த கட்டில் நான் அல்ல, இந்த டிவி நான் அல்ல, இந்த ரிமோட் கண்ட்ரோல் நான் அல்ல, இந்த ஸ்பீக்கர் நான் அல்ல, இந்த லேப்டாப் நான் அல்லன்னு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கணும்? எவ்வளோ நாள் செய்கிறது? ஏன்னா நம்ம தூக்கி போடும்போது புது எண்ணம் உருவாகும். லௌகீக வாழ்க்கை வாழும்போது புது பிரச்சனைகள் உருவாகும். புதுசாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும், சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இப்போது இதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்குது? எவ்வளோ நாள் ஆகிறது? அதான் கவனித்து பார்த்தீங்கன்னா பலர் வந்து நீண்ட காலம் தியானம் செய்திருப்பார்கள், தவம் செய்திருப்பார்கள், எந்த புரிதலுமே இருக்காது. ஏன்னா அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு எண்ணம் வருது, கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன புரிதல் நடக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு
கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒருத்தருக்கு ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த மேட்ச் முடிஞ்சது, அடுத்த மேட்ச் வராது, அதையும் பார்க்குறாரு, அதையும் பார்த்துட்டாரு. இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா அவர் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ஆயிடுவாரா? அதனால் என்ன விளைவு நடக்கும்? ஸோ தூய பிரஜை என்பதை உணரணும். அதே சமயம் இந்த தூய பிரஜை உணர்வதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளவும் செய்யணும். இப்போ இந்த 2 வழிமுறையுமே நம்மளுக்கு தேவை. பௌத்தம் சொல்வது போல் நான் அல்லன்னு நாம் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் நமக்கு கிடைக்கும் அந்த தெளிவை, நான் என்பதை நம்மால் உணர முடியும்ல, இதுதான் நான்ட்டு. அந்த உணர்வையும் நம்ம வளர்த்து கொண்டே செல்லணும். அந்த உணர்வை கவனிப்பது அத்வைதம்னு சொல்லலாம். இப்போ அந்த உணர்வில் நம்மால் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னா எண்ணம், சொல், செயல் எதுவுமே நம்மளுக்கு தேவையே கிடையாது. அப்படி கண்ணு மூடி அப்படியே இருக்க வேண்டியது தான். அது என்ன செய்ய வேண்டியது இருக்குது? ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை. எதுவுமே தெரிந்து கொள்ள வேண்டியது கூட கிடையாது. அது என்னன்னு கூட பேர் கூட தெரிய வேண்டாம். அது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ அதுவாகவே இருக்க முடியும். அது பிரம்மம்னு சொன்னால் என்ன, தாவோன்னு சொன்னால் என்ன, என்ன பேர் வச்சு அழைச்சா என்ன, நான் அதுவாக இருக்கேன்னு எனக்கு அது போதாதா? இப்போ இதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ பல விஷயங்களை நீங்கள் முதல்ல கேட்குறீங்க. நீங்கள் நிறைய அறிந்து கொள்கிறீர்கள். அடுத்தது புரிந்து கொள்ளணும். கேட்டதுலேருந்து சில விஷயங்கள் புரியும், அது சிலது தெளிவை தரும், சிலது புரியாது, திருப்பி கேட்க வேண்டியது இருக்கும், சிந்திக்க வேண்டியது இருக்கும், குழம்ப வேண்டியது இருக்கும். இப்போது எல்லாமே அந்த புரிதலை மாற்றி அமைத்து கொண்டே இருக்கும். அறிந்ததிலிருந்து புரிதலை நோக்கி செல்வது. இப்போ அத்வைதம் என்பது புரிதலை மையமாக கொண்டது. சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அது கேள்வி பதிலே கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கோம், அவ்வளோதானே. அது புரியணும், நம்மளுக்கு உடலுக்கு அது உணர முடியும் நம்மால், இல்லையா? இப்போ நாம் ஆண் அப்படின்னா தெரியும், நம்மளுக்கு ஆண்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும், புரியும். 1 1 2 அது நம்மளுக்கு புரியும், இல்லையா? அதெல்லாமே புரிதல். இந்த உணர்தல்ங்கிறது அடுத்த கட்டம். அந்த புரிதல் நிகழ்ந்தது அப்படின்னா அதான் சொன்னேனே, இப்போது இது ஒரு பகல் நேரம், இல்லையா? அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா? ஆமாம், பகல் நேரம், வெளிச்சமாக இருந்தால் பகல் தான். அது எப்படி நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா குழந்தைகள் பிறந்து குழந்தைகள் வளர்க்க தொடங்கும் போது அந்த குழந்தைகள் எந்த மாதிரியான சூழலில் வளர்கிறாங்க, அது என்ன மாதிரியான வெளிச்சம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா காடா போன்ற நாடுகளில் கோடை காலத்தில் 14 மணி நேரம் 15 மணி நேரம் வெளிச்சம் இருக்கும். இதுவே குளிர்காலத்தில்னா 6-7 மணி நேரம் தான் வெளிச்சம் இருக்கும், இருள் நிறைய இருக்கும், சூரிய ஒளி அதிகம் பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்முடைய மனநிலையை பாதிக்கும். அதை குழந்தைகளால் புரிந்து கொள்ள முடியும். நம்மளே சில சமயம் உணர்ந்திருக்கக்கூடும். சின்ன வயசில் நல்லா தூங்கி எந்திரிச்சு முழிச்சோம்னா நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஆழ்ந்து தூங்கி இருப்போம். இப்போது அந்த புரிதல்ங்கிறது ரொம்ப 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 நுட்பமான விஷயம். அத்வைதம் முன்வைப்பது அதை தான். அந்த புரிதல் அவ்வளோ ஆழத்துக்கு நம்ம சென்றுட்டோம்னா வேறு எதுவுமே தேவையில்லை. எதை பற்றியுமே நம்ம கவலைப்பட வேண்டாம். அதனால தான் நான் சொல்லுவேன், அத்வைதம் என்பது ஒரு காக்னிட்டிவ் ஷிஃப்ட். சிந்தனையில் நாம் சிந்திக்கும் விதத்தில் ஏற்படும் மாற்றம். என்னுடைய அத்வைத ஆசிரியர் சொல்லும் மாதிரி இது. அதை எப்படி நம்ம மாற்றுவது? அதான் சொல்லுறேன், நம்ம எப்போவுமே பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது அதுன்னு சல்லையாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, நிம்மதியே இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் சொல்லுது, அதெல்லாமே வெளியில் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் கடலில் இருக்கிற அலைகளையும் அந்த கரையில் ஏற்படுற பாதிப்புகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் கடலாக நம்மளை உணர்ந்தால் போதும். அப்போது நம்முடைய கவனத்தை பிரச்சனைகளிலிருந்து நம்மை நோக்கி திருப்பணும். நம்மை நாம் கவனிக்க தொடங்கணும், உணரத் தொடங்கணும். இப்போ இதெல்லாம் அடிப்படையான ஒரு புரிதல், அதாவது இந்த அறிவுங்கிறது தேவை. இதெல்லாம் நம்ம மைண்டை தயார் செய்யுது. இப்போ இதன் அடிப்படையில் சில எளிமையான விஷயங்களை பார்க்கலாம். அத்வைதம் அல்லது வேதாந்த மரபு எடுத்துக்கிட்டோம்னா, மனிதர்களாக நமக்கு 4 விதமான தேவைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க.
அத 4 புருஷார்த்தங்கள்னு சொல்லுவாங்க. புருஷன் அப்படின்னா மனிதன் என்று பொருள். அர்த்தம்னா பொருள். இப்போ வாழ்க்கைக்கான பொருளை தரக்கூடிய அடிப்படையான 4 விஷயங்கள்னு சொல்லலாம். அவை என்னன்னா அர்த்தம், காமம், தர்மம், மோக்ஷம் அல்லது வீடு பேறு. இப்போ அர்த்தம்ங்கிறது என்ன அப்படின்னா பாதுகாப்பு. நம்ம எல்லாருமே அடிப்படையாக தேடுவது பாதுகாப்பு உணர்வை. பசி இல்லாமல் இருக்கணும், உடலுக்கு பாதுகாப்பான இடம் இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாது, காயப்படுத்திக்க கூடாது. அந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்பாக உணர்ந்தோம் அப்படின்னா அடுத்து மகிழ்ச்சியை தேடுவோம். நம்மளுக்கு எது மகிழ்ச்சியை தருதுன்னு அதை தேடுவோம். இப்போ இந்த இரண்டுமே மனிதர்கள் மிருகங்கள் இரண்டுக்குமே பொதுவானவை. மிருகங்கள் இந்த இரண்டை மட்டும்தான் கவனம் கொள்ளும். பாதுகாப்பாக இருக்கும், தேவை ஏற்படும் போது என்ன அதுக்கு மகிழ்ச்சி தருதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். இதை தவிர மனிதனுக்கு இன்னும் 2 இருக்குது. ஒன்று தர்மம், இன்னொன்று வீடு பேறு. இப்போ அந்த அர்த்தத்தையும் காமத்தையும் ஒருவர் எப்படி வேணாலும் தேடலாம். அப்போது பிரச்சனைகள் உருவாகும் இல்லையா? இப்போது விலங்குகளை எடுத்துக்கிட்டோம்னா அவை இயற்கையான ஒரு சூழலில் பறந்து வாழ்கின்றன. அப்போது அவை முழுக்க முழுக்க உள்ளுணர்வை கொண்டு செயல்படுகின்றன. அப்போ அதுகளுக்கான நியதியே வேறு. எல்லாமே இயற்கை நியதி தான். அங்கே தர்மங்கிற கோட்பாடே கிடையாது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. மனிதன் சமூக பிராணி. மனிதன் கூட்டமாக சேர்ந்து வாழும்போது ஒவ்வொருவரும் தனக்கு பாதுகாப்புக்கு என்ன தேவை, தனக்கு மகிழ்ச்சி தருவது என்ன தேவைன்னு தேடத் தொடங்கினாங்கன்னா போட்டி, பொறாமை போன்றவை உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். அதனால தான் தர்மங்கிற ஒரு கருத்தை கொண்டு வர்றாங்க. அப்போது அது என்ன பண்ணுது, அர்த்தத்தையும் காமத்தையும் சரியான வழிகளில் தேடுகிறது. அதுதான் தர்மம். இப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தர்மம்ங்கிறது ஒரு பண்பாட்டு விளைவு. ஒரு மதத்தோட பார்வை இங்கே தான் முன்வைக்கிறாங்க. அப்போ எது சரி எது தவறு யார் சொல்லணும் இல்லையா? அதை தான் சனாதன தர்மம், இந்து மதம், இந்திய மரபு நம்மளுக்கு சொல்லித்தருது. இப்போது வெவ்வேறு நாடுகளுக்கும் வெவ்வேறு பண்பாடுகளுக்கும் இது பொருந்தும். ஏன்னா எல்லா மனிதர்களும் அர்த்தத்தையும் காமத்தையும் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அதை அவங்க மேற்கொள்ளும் தர்மம் வேறு விதமாக இருக்கும், அவ்வளவுதான். இப்போது இதை சரியாக செஞ்சோம்னா நம்ம வீடு பேறு மோட்சத்தை அடையலாம்ங்கிறது தான் அத்வைதம் வேதாந்த மரபு முன்வைக்கும் பார்வை. இப்போ இது எந்த அளவு சாத்தியம்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம யாருமே ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வது கிடையாது. தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, தர்ம சங்கடம். இப்போ யாரும் அதை அதிகமாக பயன்படுத்துதே இல்லை. சங்கடம்னா என்ன? ஒன்று சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், செய்யவும் முடியாமல், தவிர்க்கவும் முடியாமல், ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல், மறுக்கவும் முடியாமல் திணறுவது. அதான் சங்கடமான சூழல்னு சொல்லலாம். தர்ம சங்கடம்னா அது செஞ்சாலும் தர்மம், அது செய்யாட்டியும் பிரச்சனை, ஒரு கடமை, அதெல்லாம் ரொம்ப சிக்கலான விஷயம். யோசிச்சு பாருங்க. ஒரு அரசு அதிகாரியாக இருக்கீங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இப்போது பணம் தேவைப்படுது, ஒருத்தர் லஞ்சம் தர முன் வராரு. இப்போ என்ன செய்யலாம்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, லஞ்சம் வாங்கினோம்னா அதை வச்சு சமாளிச்சிடலாம். அதனால் லஞ்சம் வாங்குறது தப்பு இல்லைன்னு வாங்கிக்கிறதா? இல்லை, அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கக்கூடாது, அது தர்மம் கிடையாது, குழந்தை கஷ்டப்படுறதுங்கிறது தனிப்பட்ட விஷயம், அதையும் வேலையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது, அதனால் என்ன ஆனாலும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறது சரியா? ஒரு தந்தையாக நாம் முடிவெடுக்கணுமா? ஒரு அரசு அதிகாரியாக நாம் முடிவெடுக்கணுமா? ஒரு நாட்டின் குடிமகனாக முடிவெடுக்கணுமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு அடிப்படையான தர்மம் சுயநலம். நம்மளுக்கு எது சரியாக இருக்கோ அதை செய்வது. அதனால தான் இன்றைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஏன்னா அதை நாம் மட்டும் செய்கிறது கிடையாது, எல்லாருமே சுயநலத்தோடு இருக்காங்க.
அதனால தான் ஒருவர் தர்மத்துடன் இருந்தால், ஒருவர் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தால், அவரை பார்த்து மற்றவர்களும் மாறக்கூடும், புரிந்து கொள்ளக்கூடும். இதன் அடிப்படையில் தான் நம்முடைய மரபில் தொன்மங்கள், புராணங்கள் போன்றவை வெவ்வேறு விதமான பாத்திரங்களை முன்வைத்து வாழ்வில் அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களை விளக்கி எப்படி அவங்க எதிர்கொண்டாங்கன்னு சுட்டி காட்டுது. ஸோ இதெல்லாமே நம்முடைய புரிதலுக்காக. இப்போது இதன் அடிப்படையில் நாம் மோட்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உண்மையில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடானது, இவ்வளோ சிக்கலானதே கிடையாது. ஏன்னா பொதுவாக நாம் ஒரு தர்மம் என்று வரும்போதே ஒரு சிந்தனை உருவாகிடுது. சிந்தனைங்கிறது என்ன? ஒரு குழப்பத்திலிருந்து தெளிவை நோக்கி செல்வது. என்ன செய்கிறதுன்னு தெரியல, அப்போது என்ன செய்வதுன்னு நம்ம சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ அப்படி தான் தர்மம் என்பதெல்லாம் உருவாகி இருக்கும். சில சமயம் தனி மனிதர் சிந்திப்பது கிடையாது, வேறு யாராவது சிந்தித்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான சூழலை இப்படி செய், அப்பா அம்மாவை பார்த்துக்கோ, குழந்தைகளை கைவிட்டுறாத, அப்புறம் கற்க கசடற, இப்படின்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் நாம் நல்வாக்கியங்களாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோம். ஸோ ஒரு தெளிவு நம்மளுக்கு தேவைப்படுது. அதே சமயம் ஒரு பிரக்ஞை என்பது இதையெல்லாம் கடந்தது. நம்மால் பிரக்ஞையை நேரடியாக அணுக முடிந்தால், அந்த பிரக்ஞை நிலையில் நம்மால் இருக்க முடிந்தால், நம்ம இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த பிரக்ஞை நிலையிலிருந்து நம்ம லௌகீக வாழ்க்கைக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு வந்தோம்னா நம்மளுக்கும் தெளிவு வேணும். உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். காசுனா என்னன்னு தெரியணும். டாலர்னா என்ன, ரூபானா என்ன, இதெல்லாம் தெரியாமல் வாழ முடியாது. இப்போது அத்வைதம்ங்கிறது அதுதான், அந்த பிரக்ஞை நிலைக்கு போவதற்கு நம்மளுக்கு உதவும். அப்போ நாம் தான் புரிஞ்சுக்கணும், நம்ம நடைமுறை வாழ்க்கையிலிருந்து அந்த இடத்துக்கு போகிறோம். அப்போது நடைமுறை வாழ்க்கை தெளிவாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது நம்ம தான் எந்த அளவு தெளிவுபடுத்தணும்னு புரிஞ்சுக்கணும். முன்னரே சொன்னது போல் வீடு ஃபுல்லாக குப்பையாக இருக்குது, ஒவ்வொன்றா பார்த்து இது இல்லை, அது இல்லை, இது என்னது இல்லை, இது தேவையில்லைன்னு தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கலாம். இது 20-30 வருஷம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக வீட்டை விட்டு வெளியேறி சென்றலாம். நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோங்கிறது நம்முடைய முடிவு. ஆனால் அதே சமயம் இதெல்லாம் நம்முடைய முடிவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய ஆழ் மனதில் நாம் எல்லோருமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கோம். மண்ணுக்கடியில் மரங்கள் எல்லாம் வேர் மூலமாக ஒன்றோடொன்று இணைந்திருப்பதன் மூலமாக நம்முடைய ஆழ் மனதில் நாம் எல்லோருமே ஒருவரோடு தொடர்பு இருக்கும். அதே போல் நம்முடைய மூளை மூலமாக நாம் விண்ணிலும் எல்லோருடனும் பிணைந்து இருக்கோம். நாம் எப்படி நம்மளை சிந்திக்கிறோம், எந்த விதத்தில் நாம் நம்மளை தொகுத்துக்கொள்கிறோம், கனெக்ட் பண்ணுறோங்கிறத பொறுத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் இதையெல்லாம் பேசுவது சாத்தியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்திய மரபை குறித்து தெரியும், தமிழ் மரபை குறித்து தெரியும், அத்வைதம், பௌத்தம் இதையெல்லாம் பற்றி தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் நான் அதெல்லாம் குறித்து வாசிச்சிருக்கேன், அந்த மாதிரியான சூழலில் வாழ வேண்டியது இருக்குது. இப்போது இதையெல்லாம் தெரிந்தவர்கள் காலங்காலமாக இருந்திருப்பாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி கூட நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதையெல்லாம் இன்று என்னால் எளிதில் பகிர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா அதற்கு காரணம் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் இல்லை, இந்த வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பேனா, இதையெல்லாம் வெளிப்படுத்தி இருப்பேனாங்கிறது சந்தேகம்தான், இல்லையா? இப்போ அதை போல தான் நாம் எல்லோருமே நாம் நினைக்கிறோம் சுயமாக சிந்திக்கிறோம், நம்ம எல்லோருமே தனி மனிதர்கள், நமக்கு இன்னொருவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. நாம் எல்லாம் ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள், ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம். அப்படிங்கும்போதே நம்ம அறியாமல் நாம் இந்த உலகில் நிகழும் நிகழ்வுகள் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒருவரோடு தொடர்பு கொண்டிருக்கோம். நான் சொல்லும் சொற்கள் உங்களுக்குள்ள பல நினைவுகளை, சிந்தனைகளை கிளறக்கூடும். அப்படி எவ்வளவோ பேர் சொன்ன சொற்கள், சிந்தனைகள் என்ன தூண்டி விட்டுருக்கு.
அப்புறம் அதை தவிர என்னுடைய ஆழ் மனதிலிருந்து எண்ணங்கள், சிந்தனைகள், விருப்பு வெறுப்புகள் இதெல்லாமே எழும். இதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயம். எளிதில் இதுதான் இப்படிதான்னு சொல்லவே முடியாது. அதான் நம்ம வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளணும்னா அது எவ்வளோ வருஷம் ஆகும்னே சொல்ல முடியாது. அதையெல்லாம் கைவிட்டு பிரக்ஞையை நம்ம கவனிக்க முடிஞ்சிச்சுன்னா எந்த கவலையுமே இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. தனி மனிதர் தன்னளவில் எல்லாவற்றோடும் தொடர்பு கொண்டிருப்பது போல நாம் எல்லோருமே தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். நம்ம இடங்களில் சொன்னது போல் இப்போது நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களில் சிலர் இந்த காணொலியை கேட்பீங்கிற எண்ணம் தான் என்னை இப்படியெல்லாம் பேச வைக்குது. அதை தான் ஒரு பாத்திரம் போல், ஒரு கண்டெய்னர் போல் இந்த வார்த்தைகளை இந்த காணொளி மூலமாக கண்டெயின் பண்ணி ஒரு வடிவம், ஒரு உருவம் தந்து வெளிப்படுத்த வைக்குது. இப்போது எனக்குள்ள பிரக்ஞை இருக்குது. இப்போ நான் முழுமையாக அந்த பிரக்ஞையை உணர்றேன். அமைதியாக இருக்கேன். உள்ள எந்த குழப்பமும் இல்லை. கேள்விகள், சந்தேகங்கள் எதுவுமே இல்லை. மௌனமாக இருக்கேன். அப்படியே இருந்துக்கிட்டு இருக்க முடியும். இப்போ அதனால் உங்களுக்கு என்ன பயன்? ஒன்றும் இல்லை. சில சமயம் அந்த மௌனம் கூட ஒரு ஹீலிங்கை, ஒரு ஃபீலிங்கை தரும். இப்போ நம்ம பலரும் பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பேசுவோம். தொலைபேசியில் பேசுவது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு தான். உண்மையில் தொலைபேசியிலையும் நம்மளால் மௌனமாக இருக்க முடியும். தொலைபேசியில் நாம் உண்மையாக பகிர்ந்து கொள்வதுன்னா இருப்பை. நான் உங்களுக்கு இருக்கேன். நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா நான் எடுக்கிறேன் ஃபோனை. நீங்கள் பேசணுங்கிற அவசியமே இல்லை, இல்லையா? என்ன அர்த்தம்? நான் அங்கே ஒரு மனிதர் இருக்கார், என்ன நான் பேசுகிற ஃபோனை எடுக்கிறதுக்கு ஒரு மனிதர் இருக்காருங்கிறதே போதும். அதுதான் உண்மையான ஒரு தொடர்பு. வார்த்தைகளே தேவை கிடையாது. அதை நம்ம எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போது இந்த வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பிரக்ஞையிலிருந்து சிலவற்றை எடுத்து நான் உங்கள் பிரக்ஞைக்குள்ளே போடுறேன். அப்போ அது உங்களுக்குள்ள ஒரு தெளிவையோ குழப்பத்தையோ தரலாம். அதாவது நம்ம எல்லோருமே நம்ம அறியாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நாம் நேரில் பார்க்கும், தொடர்பு கொள்ளும், பேசும், நம்ம சிந்திக்கும், நாம் வாசிக்கும் ஒவ்வொரு மனிதரும் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இது தெரியாது. வேற யாராவது சுட்டி காட்டுனா தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ குழந்தை என்ன சாயல இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். அதை போல தான் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு சரியாக தெரியாது. வெளியிருந்து பார்ப்பவங்களால் சொல்ல முடியும். இப்போ இதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்போது அத்வைதத்தை நான் ஏன் முக்கியமான ஒரு ஆன்மீக வழிமுறையாக முன்வைக்கிறேன்னா, அந்த பிரக்ஞையை மட்டும்தான் பேசுது. அப்படியே இருன்னு என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார். ஜஸ்ட் பி, அவ்வளோதான். வேற என்ன செய்யறது? எதை குறித்து சிந்திக்க வேண்டாம், தாவோ எதுவுமே கிடையாது. இருமைங்கிற பேச்சே கிடையாது. இல்லை, அப்படியே இரு, அவ்வளவுதான். அதை அடைய முடியும் நம்மால். இது ரொம்ப எளிது. நான் இவ்வளோ விரிவாக பேசுவதற்கு காரணம், இதை கேட்டுக்கிட்டு பல பேர் நல்ல நுண்ணுணர்வு கொண்டவர்கள், ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப புத்திசாலியான நபர்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இதை சரியான விதத்தில் கடத்த முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வேன். ஏன்னா நான் பொதுவாக விரும்புவது அதுதான். அந்த அமைதியை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அந்த அமைதியை நாம், அந்த பிரக்ஞை நிலையை அப்பப்போ நம்மால் அடைய முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு தேவையானதெல்லாம் அங்கிருந்து தான் வரும். அதுதான் நான் சொல்லும் மௌனம். மௌனமே கடவுள். கடவுள் தான் பிரபஞ்சத்தை உருவாக்குறார் அப்படின்னா எங்கிருந்து உருவாக்குறார்? வெளியிலிருந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கல, நமக்குள்ளே இருந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ மௌனமாக இருக்கோமோ அந்த அளவு கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நமக்காக உருவாக்கி தருவார். நாம் எந்த அளவு
எண்ணங்களை கொண்டு, சிந்தனைகளை கொண்டு, செயல்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டே பிஸியாக இருக்கோமோ அந்தளவு நம்முடைய அகங்காரம் தாண்டவம் எடுத்து ஆடும். தன்முனைப்பு கூடுதலாக இருக்கும். அப்போது நான் 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 என்கிற விதத்தில் தான் நம்முடைய வெளிப்பாடுகள் இருக்கும். அப்போது எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பிரக்ஞை நிலையில் இல்லை. ஸோ இது எளிதில் நிகழக்கூடியது. இப்போது கையில் அப்படியே நடந்து போயிட்டுருக்கீங்க. கையில் ஏதோ ஊறுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்க, ஒரு வித்தியாசமான ஒரு வியர்டாக ஒரு புழு இருக்குது. பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவீங்க? அது என்ன புழுன்னு ஆராய்ச்சி பண்ணி அதோட அறிவியல் பெயரை கண்டுபிடிச்சி அது அரிய வகை புழுவா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? கையை உடனே உதறி தூக்கி வீச மாட்டீங்க. அதை போல தான் இது பிரச்சனைன்னு இருக்குது. தூக்கி போட்டால் பிரக்ஞை உடனே இருக்குன்பது எதுக்கு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவ்வளோதான், அப்படியே தூக்கி போட்டு பிரக்ஞையை கண்டடைய வேண்டியது தான். உண்மையை கவனித்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நிலையை நாம் பல சமயங்களில் உணர்ந்திருப்போம். ஒரு சூரிய உதயத்தை பார்ப்பது, ஒரு மலரை பார்ப்பது, ஒரு குழந்தையின் சிரிப்பு, நம்ம வார்த்தைகளை கடந்த சில கணங்களை உணர்ந்திருப்போம். நல்லா காஃபி சாப்பிடுவது, ஒரு நல்ல தூக்கம், நம்ம உணர்ந்திருப்போம். எல்லாருக்குமே அந்த கணம் இருந்திருக்கும். ஒரு ஒரு நொடி பொழுதாவது அதை உணர்ந்திருப்போம். அதெல்லாம் நம்முடைய ஆழ் மனதில் எங்கேயோ இருக்குது. நம்ம ஒரு விதத்தில் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு விதங்களில். இப்போது அந்த கணத்தை நம்மால் மீட்டு கொண்டு வர முடியும். பல விதங்களில் உணர முடியும். நம்ம செய்வது என்னன்னா நாம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு கணத்தை உணர்ந்தோம், அனுபவித்தோம் அப்படின்னா நாம் நினைவு கொள்ள வேண்டியது அந்த உணர்வு நிலையை தான். அப்போ என்ன மனநிலையை நாம் உணர்ந்தோம், அதை முழுமையாக உணர்ந்தோம்னா நம்முடைய உடல் அதை நினைவு வைத்து கொள்ளும். அப்போ அந்த அந்த உடலில் உணர்வது மறக்கவே முடியாது. அதான் சொல்கிறேன், சைக்கிள் ஓட்டுவது, நீச்சல் அடிப்பதை போல நம்ம எந்த கணம் சைக்கிள் ஓட்டணும், எந்த கணம் நீச்சல் அடித்தோன்னு சொல்ல முடியுமா? அதை போல் அந்த உடல் அதை நினைவு வச்சுக்கிட்டே வரும்போது ஒரு கணத்தில் அந்த உடலில் அந்த பிரக்ஞை முழுமையாக படிஞ்சிரும். நம்மளோட முயற்சி இல்லாமல் அந்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். அதை தான் நாம் செய்ய வேண்டியது. நாம் பல சமயம் என்னென்னா அதை ஒரு நினைவாக்கி அதை முயற்சியை கொண்டு நம்ம அடைய முயற்சிக்கிறோம். போன வாரம் காலையில் சன்ரைஸ் சூப்பராக இருந்தது, அதனால் இந்த வாரமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கட்டிட்டு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு திட்டம் போட்டு போனோம்னா நிகழும்னு சொல்ல முடியாது. பல அழகான நிகழ்வுகள் தன்னியல்பாக நிகழும். ஏன்னா நாம் தான் இன்டர்ஃபியர் நடுவில் இருக்கோம். அந்த பிரக்ஞைக்கு எதுவுமே தேவை கிடையாது. பிரக்ஞைங்கிறது எல்லையற்றது, காலமற்றது, இடம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அதை நாமளாக உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த எல்லையற்ற ஒன்றை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் கொண்டு வர பார்க்குறோம். அங்கே தான் சிக்கல்கள் எழுது. இப்போது இந்த இடத்துல தான் அறிவு ஒரு சுமையாகி போய்விடக்கூடும். ஏன்னா அத்வைதத்தை நாமால் உணர முடியும், அது எளிது. அதே சமயம் பல அத்வைதிகளும் பார்த்திங்கன்னா வாசித்து தான் அத்வைதத்தை அறிந்து கொண்டிருப்பாங்க. அதாவது பிரம்மம் அப்படின்னா என்ன, ஒரு அத்வைதிக்கு பிரம்மம்னா என்னன்னு தெரியணும் கூட அவசியம் கிடையாது. அது என்னவென்று தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ அதுவாகவே இருக்க முடியும். ஆனால் ஒரு பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உணரும் ஒரு மனநிலையை தான் பிரம்ம நிலை அப்படின்னு நினச்சிக்கிட்டாருன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் செய்யும் தவறு அதுதான். நிறைய நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிறத போட்டு இதுதான் அந்த நிலை, இதுதான் ஆமாம். ஏன்னா ஒப்பிட்டு நோக்கில் நம்ம மனம் குழம்பி இருக்குன்னா அந்த குழப்பத்துலேயும் வெவ்வேறு நிலைகள் இருக்கும். ரொம்ப குழப்பம், ஓரளவு குழப்பம், மிதமான குழப்பம், இப்படிலாம் இருக்கும். ரொம்ப குழம்பி இருக்கும்போது உன்னை கேட்குறோம், உடனே அது ஓரளவு தெளிவாக கொடுத்துச்சுன்னா இதுதான் சரி, பார்த்தியா மனசு தெளிவாயிருச்சு அப்படின்னு தோணும். அது ஒரு ஒப்பீட்டு ரீதியிலான ஒரு அமைதி, அது உண்மையான அமைதி கிடையாது. அந்த உண்மையான அமைதியை நம்ம எப்போ உணர்வோன்னு சொல்லவே முடியாது. அது நீண்ட காலம் எடுக்கும். அதான் நான் சொன்னேன், அந்த உணர்வு நிலை முக்கியம். அதை நம்முடைய உடல் நினைவு வைத்து கொள்ள வேண்டும்.
அத்வைதம் செய்யும் தவறு பிழையும் அதுதான். அவங்க வந்து அந்த பிரக்ஞை நிலைன்னு சொல்லிட்டு அதை வெறுமன கற்பனையை கொண்டு எண்ணத்தை கொண்டு எதையுமே உணராத நிலைன்னா ஒரு பாறை கூட தான் எதையுமே உணராது. அப்படி தான் இறுகி போயிடுறோம் நம்ம. தொடக்கத்தில் ஒரு வைராகியம் தேவைப்படும். ஏன்னா நான் தான் பிரம்மம், இல்லை எனக்கு துக்கமே கிடையாது, நான் ஒரு பிரக்ஞை நிலைன்னா நாம் ஒரு விதமான மனநிலையை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அது வந்து தொடக்கத்தில் ஒரு பயிற்சியாக ஒரு நாமளாக திணிச்சு கொள்வது போல தான் இருக்கும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிம்பாங்க. அதாவது போலி செய் அது உண்மையாக ஆகும் வரை அப்படிம்பாங்க. அது ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால் 6 அடிக்க முடியாது. அது எப்படி நம்ம பேட்டை பிடிக்கிறோம் அதெல்லாம் வேணும். நம்ம பலரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம், பார்த்துருப்போம். சும்மா வந்து பேட்டை எடுத்து சுற்றிக்கிட்டே இருப்போம். இல்லை ஒரு தென்னை மட்டை கட்டை எதையாவது ஒன்று எடுத்து பேட்டாக நினச்சிக்கிட்டு வெவ்வேறு விதமாக விளையாடுறதா பாவனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய உடல் வெவ்வேறு விதங்களில் வளைந்து தன்னை அது தகவமைத்து கொண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம அப்படி அந்த சமயம் சும்மா இருக்கும்போது கையை காலை ஆட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உண்மையிலே விளையாடும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டை பண்ணுறது நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா நம்முடைய உடல் அதை பல தடவை முயன்று பார்த்ததுனால அந்த அசைவு வந்து அதுக்கு இயல்பாக வரும். அதை நான் முயற்சிக்காமல் இருந்திருந்தோம்னா அந்த உடலுக்கு அந்த அசைவு சாத்தியம் என்பதை தெரிஞ்சிருக்காது. அந்த அந்த பிரக்ஞை என்று நான் குறிப்பிடுவது அந்த உடலில் இருக்கும் பிரக்ஞையை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கடலும் வந்து பார்த்தா பூமியில் தான் இருக்குது. கடல் ரொம்ப பிரம்மாண்டமானது. அது பிரக்ஞைன்னா அது தூய்மையான பிரக்ஞை. ஆனால் அந்த பிரக்ஞையும் ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அந்த கண்டெய்னர் தான் நம்முடைய உடல். இப்போது நம்முடைய உடல் வந்து இந்த பூமியை போன்றதுன்னு நான் சொல்லுவேன். அதனால தான் நாம் எல்லோருமே ஆழமாக ஒருவரோடு பிணைந்திருக்கோம். நாம் எல்லாமே பூமியின் வேறு வடிவம் தான். நம்முடைய உடல் என்பது இந்த பூமியில் இருந்து வரும் அந்த 5 பூதங்களால் உருவானது. உடல் வந்து மண்ணில் இருந்தும் அந்த பிரக்ஞை வந்து விண்ணில் இருந்தும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிரக்ஞை என்பது உடல் மனம் அந்த இரண்டுமே இணையும் போது உருவாவது தானாக. அந்த பிரக்ஞை எப்படி செயல்படும் அந்த புரிதல் வந்து நமக்கு விண்ணிலிருந்து வரும். அதனால தான் கடவுள் தேவர் போன்றவர்கள்லாம் விண்ணில் இருப்பதாக நாம் சொல்லுறோம். ஆன்மீகம் என்பது விண்ணோடு தொடர்புடையதுன்னு சொல்வதற்கு காரணமும் அதனால தான். ஏன்னா நம்ம பலரும் வந்து உடலால் பிணைந்திருக்கோம், மண்ணோடு பிணைந்திருக்கோம். அதை விட்டு விடுபடுவது எப்படின்னா நம்மளுக்கு தெரியல. அப்போது நம்முடைய மனதை மேல் நோக்கி வளர்க்க வேண்டும், பிரக்ஞை நிலையை தூண்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் ஆன்மீகம்னு நம்ம பொதுவாக சொல்லித்தரப்படுவது. அது நம்ம கவனிக்கணும், நம்முடைய எனர்ஜி வந்து எங்கே இருக்குது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனாலே நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாகும். முன்னாடியே சொன்னது போல் இந்த புரிதல்கள் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே இருக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் புரிந்து கொண்டவற்றையெல்லாம் வார்த்தைகளாக தொகுத்து வெளிப்படுத்தும் போது இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகும். அப்போ அந்த தெளிவு வந்து உங்களுக்குள்ள இருக்கிற தெளிவு தான். இந்த வார்த்தைகள் அதை வந்து சுட்டி காட்டுது. அதுதான் உங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சியை நிறைவையும் தருது. அதனால தான் பலரும் இது போன்ற சிக்கலான காணொலியிலையும் ரொம்ப கவனமாக கேட்கறதுக்கு காரணமுமே அதுதான். இப்போது இதன் மூலமாக நீங்கள் உங்கள் பிரக்ஞையை கொஞ்சமாவது நீங்கள் உணர்ந்திருப்பீங்க கண்டிப்பாக. அதுதான் அந்த அழகு. இப்போ அந்த நான் முன்வைப்பது எல்லாமே எனர்ஜியை மௌனத்தை நான் சொல்வது 6 அறிவு சொல்கிறோம் இல்லையா? 5 அறிவுகளும் 5 புலன்களால் ஆனவை. 6ஆம் அறிவுங்கிறது சிந்தனை, 7ஆம் அறிவுங்கிறது வந்து எனர்ஜி. ஏன்னா சிந்தனைனா கூட நமக்கு கட்டுப்பாடு இருக்கும். இதை சிந்திக்கலாம், இதை சிந்திக்கக்கூடாதுன்னு நம்ம அகங்காரத்தை வச்சு கட்டுப்படுத்துகிறோம். அகங்காரத்தை கடக்கும்போது எல்லாமே எனர்ஜி தான்.
ஒண்ணு அதிகமானதிலிருந்து குறைவானத நோக்கி செல்வது தான் எனர்ஜி அவ்வளவுதான். அதிக அடர்த்தியான எனர்ஜி, அடர்த்தி குறைவான எனர்ஜி இப்படி தான் நம்ம வித்தியாசப்படுத்தலாமே ஒழிய, சரி தவறுன்னுலாம் சொல்லவே முடியாது. அப்ப அதையும் கடந்தது மௌனம். மௌனத்தில் நாம் உணர்வது வெறும் பிரக்ஞையை மட்டுமே. அந்த பிரக்ஞை ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லணும், அதை பகிர்ந்து கொள்ளணுங்கும்போது, அது எனர்ஜியா பகிர்ந்து கொள்வது தான் எளிய வழி. ஏன்னா, அந்த எனர்ஜியில கலப்படங்கள் குறைவாக இருக்கும். நான்கர எண்ணம், தன்முனைப்பு போன்றவை அதிகம் இருக்காது. அதை அடுத்து சிந்தனை. அது சிந்தனைங்கிறதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூய சிந்தனையாக இருக்கணும். பிரியாணி சாப்பிடலாமா? பரோட்டா சாப்பிடலாமாங்கிறது சிந்தனை கிடையாது. ஏன்னா, அது பிரியாணி, பரோட்டாலாம் ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் சொல்வது தூய சிந்தனை என்னும்போது, நான் யார்? இதுதான். எதை பத்தியும் அந்த ரொம்ப ரொம்ப அடிப்படையா இருக்கணும். சிந்தனை என்பது என்ன? எவ்வளவு அடிப்படையான விஷயங்களை குறித்து சிந்திக்கிறோமோ, அவ்வளவு தூய்மையானதாக சிந்தனை இருக்கணும். அப்ப அந்த சிந்தனை அடர்த்தி கூட கூட அது லௌகீக சமமான சிந்தனைகளாக மாறும். பிரியாணி சாப்பிடுவதா, பரோட்டா சாப்பிடுவதாங்கிறது போல. அந்த சிந்தனையின் அடர்த்தி கூட கூட அது புலன்களால் வெளிப்பட்டு நாம் பூமியோடு, மண்ணோடு பிணைத்துக் கொள்வோம். அப்போ புலன்களிலிருந்து நாம் அந்த புலன்களால் செயல்படுவது, புலன் இன்பங்களிலிருந்து நம்மளை நாம் விடுவித்து கொள்ளும்போது, நம்மால் தெளிவாக சிந்திக்க முடியும். ஏன்னா, நம்ம எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்மளால் சிந்திக்க முடியாது. சிந்திக்கணும்னா தனிமை வேண்டும். இப்போ தனிமையில் இருக்கும்போது, நாம் ஐம்புலன்களிலிருந்தும் நம்மளை விடுவித்து கொள்கிறோம். அப்போ சிந்திக்க முடியும். இப்போ சிந்தனையையும் நாம் நம்முடைய அகங்காரத்தை கொண்டு, தன்முனைப்பை கொண்டு கட்டுப்படுத்தாமல் தன்னியல்பாக விடும்போது, அந்த சிந்தனைங்கிறது எண்ணங்களாக மாறும். எண்ணங்கள்ங்கிறது சும்மா அப்படியே போயிட்டுருக்கும். அதில் எந்த தெளிவான வடிவம், உருவம், நோக்கம் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த எண்ணங்களால் நாம் பீடிக்கப்படாமல், பிணைக்கப்படாமல், அவற்றையும் கவனித்து அதிலிருந்து விடுபட்டோம் அப்படின்னா, அது எனர்ஜியாக உணர முடியும். ஏன்னா, சில எண்ணங்கள் கோபத்தை தூண்டும், எரிச்சலை தூண்டும். அவை தேவை. அப்போது நம்மிடம் இருக்கும் ஏதோ ஒரு விதமான எதிர்மறை எனர்ஜி வெளிப்படுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். இன்னொரு விதம் நம்ம அன்பாக, கருணையாக, அக்கறையாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்வோம். அப்போ ஒரு மென்மையான, மேன்மையான எனர்ஜி வெளிப்படுதுன்னு புரிந்து கொள்ளலாம். இப்போது மௌனம் என்பது அந்த எனர்ஜியையும் எதுக்கு நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு? ஏன்னா எனர்ஜியை நம்ம வெளிப்படுத்தணுன்னா இன்னொருவர் தேவை. எனர்ஜி ஒரு ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸுக்கு போகும். ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு போகும். அடர்த்தி குறைவானதுலேருந்து அதிகமானதுலேருந்து அடர்த்தி குறைவானதுக்கு போகும். ஒரு டிரான்சாக்ஷன் எனர்ஜிங்கிறது. இன்னொருவர் இல்லாமல் எனர்ஜி பரிமாற்றம் கிடையாது. தனிமை, முழுமுற்றான தனிமையில் எனர்ஜி பரிமாற்றமே கிடையாது. அதுதான் தூய பிரக்ஞை நிலைன்னு சொல்லுவது. இப்போ அந்த தூய பிரக்ஞை நிலையை உணர அத்வைதம் உதவும். அந்த தூய பிரக்ஞை நிலையை கண்டடைய, அதை சென்றடைய பௌத்தம் உதவும். அந்த தூய பிரக்ஞை நிலையை நம்ம லௌகீக வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற இருமை நிலைகளை கையாள்வதற்கு தாவோயிசம் உதவும். இவை எல்லாவற்றையும் இணைத்து புரிந்து தொகுத்து கொள்வதற்கு ஷாமனிசம் உதவும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அத்வைதம் என்பது ஒரு எல்லை அப்படின்னா, ஷாமனிசம் என்பது இன்னொரு எல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உலகில் தோன்றிய முதல் மதம்னு ஷாமனிசத்தை சொல்லலாம். உலகில் தோன்றிய ஒரு மிக தத்துவார்த்தமான ஒரு புரிதல் என்று அத்வைதத்தை சொல்லலாம். இன்னும் நடைமுறையிலும் பார்த்திங்கன்னா அத்வைதத்துக்கும் அத்வைதத்தில் இல்லை இந்திய மரபில் பயன்படுத்தப்படும் ஹோமம், யாகம் போன்றவற்றுக்கும் சில ஷாமனிச மரபுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நிறைய எல்லாமே
இதெல்லாமே நம்ம அறிவுபூர்வமான புரிதலுக்காக நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வளோ நுட்பமாக எல்லாருமே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும். நாம எந்த நிலையில இருக்கோம், நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது. நம்ம யாராக இருந்தாலும், என்ன வயதினராக, எவ்வளோ படிச்சிருந்தாலும், படிக்காதவராகவும், தெரிஞ்சிருந்தாலும், தெரியாதவராக இருந்தாலும், நம்ம எல்லோரும் அடிப்படையில் ஒரு பிரஜை மட்டுமே. அதை நேரடியாக உணர்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு, அதை கையாள்வதற்கு இந்த மரபுகள் எல்லாமே நம்மளுக்கு உதவும். அதை எப்படி பயன்படுத்திக்குங்கிறது நம்முடைய முடிவு. நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.